கடலூர் மாநாட்டில் யார் கூட கூட்டணிங்கிறத தேமுதிக ஏன் அறிவிக்கலை? தமிழக காங்கிரஸ் கமிட்டி மறுபடியும் ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காங்க. ஏன்? வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அப்படின்னு ஒரு பிரம்மாண்ட மாநாடை நடத்துனுச்சு தேமுதிக. இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக பல இடங்களில் பிரேமலதா பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த மாநாட்டில் யார் கூட கூட்டணிங்கிறத நாங்கள் ரொம்ப ஓப்பனாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னு. அதனால் தேமுதிக தொண்டர்களுக்கும் சரி நிர்வாகிகளுக்கும் சரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த மாநாட்டில் யார் கூட கூட்டணிங்கிறத அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு. மாநாடு தொடங்குனுச்சு. மாநாட்டில் விஜய பிரபாகரன் பேசுகிறார். விஜய பிரபாகரன் பேசும்போது அவர் அறிவிப்பார்னு தொண்டர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவர் யார் கூட கூட்டணிங்கிறத அறிவிக்கலை. ஆனால் அவருடைய பேச்சில் சில விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. விஜய்க்கு சொல்கிறாங்க, விஜய் அண்ணா தயவு செய்து காங்கிரஸை நம்பாதீங்க, காங்கிரஸை கூட்டணிக்குள்ளே இழுத்துக்காதீங்க, அவங்க உங்களை நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க அப்படின்றார். இது ஏன்னு தெரியல. அங்கே இருக்க தொண்டர்களுக்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தேமுதிக எந்த கூட்டணியில் போய் சேருதோ அந்த கூட்டணி தான் பலமான கூட்டணி அப்படிங்கிறாரு. 2021 1% கூட வாங்கலை தேமுதிக. அவங்க பெற்ற வாக்கு சதவீதம் 0.48. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் எந்த கூட்டணியில் போய் சேர்றோமோ அங்கே தான் மெகா கூட்டணின்னு எப்படி சொல்கிறாருன்னு அங்கே இருக்க நிர்வாகிகளுக்கே புரியல. சரி, இதெல்லாம் விட்டு தள்ளிடுவோம். நமக்கு தேவையான மேட்ரு கடலூர் மாநாட்டில் அறிவிச்சாங்களா யார் கூட கூட்டணிங்கிறது அப்படின்னு தான். பிரபாகரன் பேசினதுக்கு அப்புறம் பிரேமலதா வராங்க. அப்போது ஒரு பெரிய அமைதி நிலவுது. தொண்டர்கள்லாம் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. மேடையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே எதிர்பார்க்குறாங்க யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாருன்னு. கடைசி வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை வச்சாங்க பிரேமலதா. கடைசி அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம், ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்கலை. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே இது வரைக்கும் நாங்கள் யார் கூட கூட்டணிங்கிறத அறிவிக்கலை, நாங்கள் மட்டும் ஏன் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே தேமுதிக தொண்டர்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சினுச்சு. சரி, நம்ம அப்படியே இந்த சைடு வருவோம். செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்போ செய்தியாளர்கள் வைக்கிற கேள்விலாம் இதுதான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறாங்களா இல்லையான்னு தான். அது குறித்த நிறைய செய்திகள் தொடர்ச்சியாக அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கும் போது உடனடியாக அந்த கேள்வியை தான் செய்தியாளர்கள் முன்வைக்கிறாங்க. என்ன சார் இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது? ஒரு சில நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கலைன்றீங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கெடுக்காமல் எத்தனை நாள் தான் இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு. என்ன தான் நடக்குது அப்படிங்கும்போது அவர் கொடுக்குற விளக்கம் நிச்சயமாக கிடையாது. நாங்கள் தாவேகா கூட கூட்டணி வைக்கல, அப்படி வச்சா அதை தலைமை தான் முடிவு பண்ணுங்கிறார். அதில் ஏதாவது கிளாரிட்டி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக எந்த கிளாரிட்டியும் இல்லை. அதாவது நாங்கள் வைக்க போகிறோன்னு சொல்கிறாரா இல்லை அதை தலைமை தான் சொல்லணும்னு சொல்கிறாராங்கிறது யாருக்குமே புரியல. ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, யாராவது நடுவில் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பா இல்லை தேசிய தலைமை, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் அறிவிக்கணும். இதுக்கு நடுவில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாராவது விஜய் கூட தான் கூட்டணி, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், கட்சியிலேருந்து தூக்கிடுவோம், வேணும்னா ஒரு பேப்பரில் எழுதி எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆக மொத்தம் அவரும் சொல்லலை தாவேகா கூட கூட்டணியா இல்லை திமுகவோட கூட்டணி நீடிக்க போதா அப்படிங்கிறது. வழக்கம் போல் தன்னோட கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் நேற்று நலத்திட்ட பணிகளை எல்லாம் தொடங்கி வைக்கிறாரு. அந்த நலத்திட்ட பணிகளை எல்லாம் தொடங்கி வச்சு அவர் சொல்கிற விஷயம் இதுதான், எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு, 200 இடங்களை தாண்டி நாம் ஜெயிப்போன்ற நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. நம்ம 2 நாளாகவே இந்த டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம், திமுக தமிழ்நாட்டில் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோடுக்கு போயிட்டாங்க. கடைசி நேரத்தில் எதையெல்லாம் செஞ்சு மக்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பி வாக்கை இழுக்க முடியும் அப்படிங்கிறதுல முழு கவனமாக இருக்காங்க.
மாணவர்களுக்கு லேப்டாப் அறிவிச்சதாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சதாக இருக்கட்டும், கடைசி நேரத்தில் பண்ண இவ்வளவு திட்டங்களும் அவருக்கு ஏதோ சில ஆறுதலை கொடுத்துருக்கோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது அப்படின்னு சில அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சரி, அதை விட்டுட்டு நம்ம இப்படியே வந்துடுவோம். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ கேட்ட கேள்வி இது என்னென்னா, கிட்டத்தட்ட 60+ தொகுதிகளை பாஜக கேட்டிருக்கதாகவும் ஆட்சியிலையும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கதாகவும் இந்த கோரிக்கையை அமித்ஷாவே டெல்லியில் எடப்பாடியை சந்திக்கும் போது சொன்னதாகவும் தகவல் வருது. இதில் என்ன சார் உண்மை? இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு நயினார் திட்டவட்டமாக பதில் சொல்கிறார். நாங்கள் ஆட்சியில் எந்த நேரத்துலையுமே எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையை அதிமுக கிட்ட வைக்கலை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக ஆரம்பத்திலேருந்தே ஒரு விஷயம் தெரியுது. இந்த முறை அதிமுகவுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்காம அதே நேரத்தில் கூட்டணியை ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுல பாஜகவினுடைய தேசிய தலைமையும் சரி, தமிழக பாஜகவும் சரி ரொம்ப கவனமாக செயல்படுறாங்க. அதனால எந்த விதமான ஒரு அழுத்தமும் எடப்பாடிக்கு கொடுக்காம கூட்டணியில் கடைசி நேரம் வரைக்கும் எந்த விரிசலும் இல்லாமல் எடுத்து செல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திமுகவில் இப்போது இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் புதுசாக உள்ளே வரல. போதாக்குறைக்கு காங்கிரஸ் நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே போவோம் அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு விஜய் கூட எந்த கட்சியும் இதுவரைக்கும் கூட்டணி அறிவிக்கலை. இதுக்கு நடுவில் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள மட்டும்தான் தெளிவாக அன்புமணி உள்ள வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆக தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் மட்டும்தான் ஒரு கட்சி உள்ள வந்து அது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அன்புமணி இருந்தாலும் கூட நடுவில் சில பிரச்சனைகள் இருந்த நிலையில் இப்போ உள்ளே வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அது என்டிஏ கூட்டணி மட்டும்தான். ஸோ அதிலேருந்தே நமக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, என்டிஏ கூட்டணி இந்த முறை கூட்டணியாக இருக்கட்டும், தொகுதி பங்கீடாக இருக்கட்டும், தொகுதி எண்ணிக்கையாக இருக்கட்டும், தொகுதி ஒதுக்கீடாக இருக்கட்டும், இதில் எந்த இடத்துலையுமே பிரச்சனை வந்துடக்கூடாது, ரொம்ப சுமூகமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க. அதனாலேயே அது கூட்டணிக்குள்ளே புதுசாக ஒரு கட்சிகள் வரதா இருக்கட்டும், கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், என்டிஏல ரொம்ப தெளிவாக அது தெரியுது. சரி, நம்ம முதல்ல பேசின சப்ஜெக்டை மறுபடியும் இப்போ பேசுவோம். அதாவது கடலூர் மாநாட்டில் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத தேமுதிக அறிவிக்கலை. அதுக்கு மாறாக விஜய் கூட காங்கிரஸ் போய் சேர்ந்தா விஜய் கவனமாக இருக்கணுன்ற அறிவுரையை சொல்கிறாங்க. அந்த இடத்துல நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு தான் தெரியும், தேமுதிக கடந்த காலங்களில் 2 கூட்டணியிலையும் போய் பேரம் பேசி அது வெளியில் தெரிஞ்சு அது பிரச்சனையான விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் எழுது. என்ன அப்படின்னா, இந்த சைடு திமுக கூட பேரம் பேசிக்கிட்டே அந்த சைடு விஜய்க்கும் ஒரு தூது விடுறாங்களோ, நீங்கள் காங்கிரஸை உள்ளே இழுக்காதீங்க, அந்த இடத்துக்கு அண்ணா நாங்கள் வரோம் அப்படின்னு விஜய் பிரபாகரன் சொல்கிறாரோ அப்படிங்கிறத ரொம்ப சூசகமாக தேமுதிக வெளிப்படுத்துதோ அப்படிங்கிற சந்தேகம்தான் நமக்கு எழுது. அது ரொம்ப இயல்பானதான். இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகையும் தெளிவாக அறிவிக்க மாட்டேங்கிறார். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி வைக்க போகிறதில்ல, திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடரப்போகிறோம் அப்படிங்கிறத அறிவிக்கலை. தேசிய தலைமை என்ன அறிவிக்கிறதோ அதை தான் நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்றாரு. அந்த நிலைப்பாட்டையும் அவங்க தெளிவாக சொல்லலை. ஆக தமிழ்நாடு அரசியலில் இப்போ வரைக்கும் என்டிஏவை தவிர திமுகவிலையும் சரி தாவேகாலையும் சரி சில குழப்பங்கள் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.